ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தி ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ்ல எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான ஜிஎஸ் டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கும் சில முக்கியமான டாபிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். நம்ம நேத்து ஸ்டார்ட் பண்ண த்ரூபத் மியூசிக்கோட நெக்ஸ்ட் ஓகே அடுத்த ஒரு டைப் தான் வந்துட்டு இந்த காயல் அப்படிங்கிற மியூசிக். காயல் அப்படிங்கிறதும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இதுவும் ஹிந்துஸ்தானி மியூசிக்கு கீழே வரக்கூடிய ஒரு டைப். ஓகே, அதுல ஹிந்துஸ்தானில மொத்தம் 10 டைப் பார்த்தோம். த்ரூபதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு இந்த காயல் தான். ஓகே, த்ரூபத்ல எவ்வளவு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அந்த எக்ஸ்போனன்ஸ் வச்சு, அதே மாதிரி காயல் வச்சு உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமீர் குஸ்ரோ. ஓகேவா, அமீர் குஸ்ரோ அப்படிங்கிறவர் தான் இந்த காயல் மியூசிக்கை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. அண்ட் இந்த காயல் அப்படிங்கிறது வந்துட்டு பர்ஷியன். ஓகே, பர்ஷியன் மொழியில அதோட மீனிங் என்னன்னு சொன்னாங்கன்னா இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இமேஜினேஷன் ஆர் ஐடியாவை சொல்றதுதான் இந்த காயல் அப்படிங்கிறது. இத என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பர்ஷியன் இதுல வந்துட்டு பாண்டிஷ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பாண்டிஷ் அப்படிங்கிற வார்த்தையும் இந்த காயல் இமேஜினேஷன் இது ரிலேட்டடா தான் வரும். ஓகே, பாண்டிஷ், காயல், இமேஜினேஷன், ஐடியா எல்லாம் இந்த வேர்டோட மீனிங். அண்ட் இதோட ஒரிஜின் பாத்தீங்கன்னா பர்ஷியா. இப்போ வந்துட்டு பர்ஷியா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஈரான் தான் நம்ம பர்ஷியான்னு சொல்றோம். ஓகே, அந்த காலத்துல ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா அதுதான் பர்ஷியான்னு சொல்றோம். ஓகேவா, இந்த காயலை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஹிந்துஸ்தானிக் மியூசிக்ல வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஜெண்டர். அண்ட் இது 16வது செஞ்சுரியில சூஃபி கம்யூனிட்டிஸ் இந்த ரீஜன் பிட்வீன் டெல்லி அண்ட் ஜான்பூர். டெல்லி அண்ட் ஜான்பூர்ல இருக்கக்கூடிய சூஃபி கம்யூனிட்டிஸ் மூலமா தான் இந்த காயல் ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ இவர் அமீர் குஸ்ரோவும் அதே மாதிரி தான், அது அந்த ரிலேட்டட் தான், அந்த பர்ஷியால இருந்து வந்த சூஃபி கம்யூனிட்டி ரிலேட்டட் சார்ந்தவர் தான். ஸோ அவர் மூலமா, அவரோட கம்யூனிட்டி மூலமா தான் இந்த காயல் அப்படிங்கிற மியூசிக் டெல்லிலையும் ஜான்பூர்லயும் ஒரிஜினேட் ஆயிருக்கும் அந்த ரீஜியன்ல. அண்ட் இதோட இது பாத்தீங்கன்னா குறைஞ்சது இது சின்ன சின்ன ஷார்ட் சாங்ஸா தான் இருக்கும். இதோட சாங் பாத்தீங்கன்னா 2 to 8 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஷார்ட் சாங்ஸா தான் இருக்கும். இது ராகா அண்ட் தாலா ரெண்டுலயுமே ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். இதை வந்து அப்படிதான் கம்போஸ் பண்ணுவாங்க. அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு கிங்க வாழ்த்துற மாதிரி, ஓகே, இல்ல கடவுளை வாழ்த்துற மாதிரி, அந்த மாதிரி வாழ்த்து பாடல்கள் மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு தமிழ்ல எப்படி வந்துட்டு வாழ்த்து பாடல் இருக்குது, ஒரு அன்புல வந்து கடவுளை வாழ்த்துறது, அதே மாதிரிதான் டிவைன் லவ், த சாரோ ஆஃப் செப்பரேஷன், ஸோ எல்லாமே இதுல வருது. வாழ்த்து பாடல், துக்க பாடல், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இதுல வந்து ஒரு 4-5 கரணா இருக்குது. குவாலியர், கிரணா, பட்டியாலா, ஆக்ரா, பெண்டி பசார். ஓகேவா, குவாலியர், கிரணா கரணா, பட்டியாலா கரணா, ஆக்ரா கரணா, பெண்டி பசார், இதெல்லாம் இந்த காயலுக்கு கீழே தான் வருது. ஓகேவா, ஸோ குவாலியர் அப்படிங்கிறது ரொம்ப ஓல்டஸ்ட். அது மட்டும் இல்லாம நம்ம நேத்து காயலும் த்ரூபதும் பார்த்தோம். காயலுக்கும் த்ரூபதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காயல் வந்துட்டு ஒன்லி இம்ப்ரோவைசேஷன் அண்ட் ஆர்னமெண்டேஷன்ஸ், ரொம்ப வந்து அழகுபடுத்துறது அந்த மாதிரி இருக்கும். த்ரூபத் வந்துட்டு ஹைலி ஃபோக்கஸ் வந்து அதிகமா எம்பசிஸ் எதுல இருக்கும்னா ரித்தம்லயும் மெலடிலையும் இருக்கும். அண்ட் இந்த காயல்ங்கிறது ஜஸ்ட் ஒரு அழகுக்காக அப்படி கொடுக்கலாம். அண்ட் காயல்ங்கிறது ஃபிளெக்சிபிள், எவ்வளவு நாளும் அதை மாத்திக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த த்ரூபதுக்கு வந்துட்டு பிக்ஸ்டு காம்போசிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இங்க வந்து மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன், ஓகே, செகண்டரி டு மியூசிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மியூசிக் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா வரும் காயல்ல. ஆனா த்ரூபத்ல வந்துட்டு கிளியரா எம்பசைஸ் பண்ணி அந்த லிரிக்ஸும் இருக்கணும், கிளியரா எனன்சியேஷனா, கிளியரா உச்சரிப்பெல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்க. இதோட டெம்போ வந்துட்டு ஃபாஸ்டா இருக்கும், இதோட ஸ்லோவா இருக்கும். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். பட் இதுல முக்கியமா உங்களுக்கு கேட்கக்கூடியது வந்துட்டு யார் அதை ஒரிஜினேட் பண்ணது, யாரால அது வளர்ந்துச்சு, பேட்டர்னேஜ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் அந்த எக்ஸ்போனன்ஸ் வச்சுதான் கேட்பாங்க. இது இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிறோம்னா அதை பத்தி மேக்சிமம் டீட்டெயில் முடிஞ்ச அளவுக்கு கத்துக்கிறது நல்லதுதான். ஓகேவா, இது காயல்ங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், அது வந்து ஒரு எக்ஸ்பிரசிவ், ஒரு ஆர்னமெண்ட், அழகுக்காக வைக்கிறது. த்ரூபத் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரிசைஸா இருக்கும், கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறது. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் காயலோடது பாத்தீங்கன்னா தப்லா, ஹார்மோனியம். அண்ட் த்ரூபதுக்கு வந்துட்டு நம்ம நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம், ஒரு 1 or 2 பார்த்தோம், பாகவஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம். அது நம்ம நேத்து பார்த்தல, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட லென்த் வந்துட்டு ஷார்ட்டரா இருக்கும், இது வந்து லாங்கரா இருக்கும். ஓகே, இதோட லென்த் ஷார்ட்டர் அண்ட் இது லாங்கர். த்ரூபத்ல என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? த்ரூபத்ல தம்புரா, பாகவஜ், ருத்ரவீணா. தம்புரா, பாகவஜ், ருத்ரவீணா. இதுல வந்துட்டு காயல்ல என்னெல்லாம் வரும்? காயல்ல வந்துட்டு தப்லா, ஹார்மோனியம் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிடலாமா?
ராகா தாலாக்கு வந்துட்டு இதுல அதிகமா இது பண்ணுவோம். இதுல 2 to 8 லைன்ஸ் இருக்கும் பார்த்துட்டோம். அமீர் குஸ்ரு அவர் தான் இது பண்ணியிருப்பாரு. அதோட மீனிங் ஐடியா ஆர் இமேஜினேஷன். பாண்டிஷ் அப்படிங்கிறது பார்த்தோம். குவாலியர் ஓகே குவாலியர் கரணா, அதோட கரணால வந்துட்டு இந்த குவாலியர் தான் வந்துட்டு ரொம்ப ஓல்டஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இவ்வளவுதான் இதை பத்தின டீட்டெயில்ஸ். வேற வேற அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸ்ட்ரா எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட் வேற இல்ல. ஓகேவா, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்துட்டு நம்ம இந்த காயல் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு கொடுத்துருந்தாங்க, தப்லாவும் ஹார்மோனியம். ஆஃப் அனா தான் தப்லா ஆர் ஹார்மோனியம் வரும். ஸோ அதனால அதை பத்தி அதிகமா கொடுக்கல. அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான அந்த எக்ஸ்போனன்ஸை பத்தி டீட்டெயில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து அமீர் குஸ்ரு பார்த்தோமா, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்துட்டு நியாம் கான் அப்படிங்கிறவரோட சாதரங் அப்படிங்கிற காம்போசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, சாதரங் பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு துருபதியும் காயல் காம்போசிஷனையும் பிளெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுதான் இந்த சாதரங். இவர் வந்துட்டு வெல் நோன் துருபத் வோக்கலிஸ்ட். பட் இருந்தாலும் இவரு காயலும் துருப்பதும் சேர்ந்த மாதிரி தான் இந்த சாதரங் அப்படிங்கிற ஒரு காம்போசிஷன். மியூசிக் போயம், மியூசிக் அப்படின்னு கூட சொல்லலாம். மியூசிக்கல் காம்போசிஷன் கூட சொல்லலாம். ஸோ அதுல துருபதையும் காயலையும் இணைச்சிருப்பாரு. ஆனா இது ஃபேமஸ் வந்துட்டு துருபத் தான். பட் காயலும் இவர் எவலுவேட் காயலும் பெருசாகிறதுக்கு இவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருப்பாரு. யாரு கூட சேர்ந்து இவர் காயலை வந்துட்டு ரொம்ப எவலுவேஷன் பண்ணாருங்க, எப்படி வந்து அதை பெருசாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோர்ட் ஆஃப் முகல் எம்பரர் முகமது ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் இருக்காரு. முகமது ஷா ரங்கீலா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. டெக்ஸ்ட் புக்ல கூட நான் பார்த்தேன், இந்த கொஸ்டின் வந்துச்சு, சர்ச் பண்ணும்போது இருந்துச்சு. என்ன அப்படின்னா, முகமது ஷா ரங்கீலாவோட இன்னொரு நேம் என்னன்னு கேட்டிருந்தாங்க. புரியுதா? முகமது ஷா ரங்கீலாவோட அனதர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏதோ வந்துட்டு அப்படி என்ன சொல்லிருக்கேன். வாட் வாஸ் த ரியல் நேம் ஆஃப் முகல் எம்பரர் முகமது ஷா ரங்கீலா இப்படின்னு டெக்ஸ்ட் புக்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்துச்சு. 2023 கேட்ட கொஸ்டின். இவர் வந்துட்டு 1719 இருந்து 1748 இந்த இதுல ஆட்சி பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட பேர் வந்துட்டு ரோஷன் அக்தர். அப்போ இவர் தான் வந்துட்டு என்ன காயல் எவால்வேட் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. இவரோட கோர்ட்ல இருந்த இந்த நியாமத் கான் அப்படிங்கிறவர் தான் காயல் எவால்வேஷன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஓகேவா? ஸோ இவர் பேரு பகதூர் ஷான்னு சொல்றாங்க. முகமது ஷா அல்லது பகதூர் ஷா ரங்கீலா. பகதூர் ஷா கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? முகமது ஷானோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பட் பகதூர் ஷான்னு சொன்னோடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அவரோட ரியல் பேரு ரோஷன் அக்தர். இவரோட அவையில இருந்த ஒருத்தர் தான் இந்த நியாமத் கான். ஓகே, இது ஏன் சொல்றேன்னா, இந்த இப்போ எக்ஸ்போனன்ஸ் வச்சுதான் உங்களுக்கு அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் அது ரிலேட்டடா டீடைல்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மியூசிக் பத்தி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக முக்கியமான ஒரு சில எக்ஸ்போனன்ஸ் வந்துட்டு பீம்சேன் ஜோஷி, பிரபா அத்ரே, அஜய் சக்கரவர்த்தி, கங்குபாய் ஹங்கேல், இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸான எக்ஸ்போனன்ஸ். ஸோ நீங்க மற்ற இந்த லைன்ஸ் எல்லாம் வாசிக்கணும்னா வாசிங்க, இல்லாட்டி அது ரொம்ப டீடைல்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே, சரி. அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இந்த காயல் வச்சிருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? நீங்க வந்து தனியா போய் பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டம், நீங்க வந்து பார்க்கவே மாட்டீங்க. படிச்சோன்னா படிச்சுட்டு விட்டுட்டு போயிருவீங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இப்பவே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, as an exponent of காயல் பண்டித் பீம்சேன் ஜோஷி belong to which மியூசிக் கரணா? எந்த கரணாவை சேர்ந்தவர் இந்த பீம்சேன் ஜோஷி? இவர் காயல் எக்ஸ்போனன்ட்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் எந்த கரணாவை சேர்ந்தவர்னு கேக்குறாங்க. எந்த கரணா? சோ இவரு கிரண கரணா வந்துட்டு நமக்கு காயல்ல வரும்னு சொல்லி பார்த்தோமா? கிரண அப்படிங்கிறது காயல்ல வரும்னு பார்த்தோமா? ஓகே, அதே மாதிரிதான் இந்த கிரணாவோட எக்ஸ்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பீம்சேன் ஜோஷி. இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இவருக்கு நிறைய அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஓகே, அதனால இவரை கண்டிப்பா படிச்சுக்கணும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கிரணால வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. எல்லார் பேரும் நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். ஓகே, அப்துல் காரிம் கான், அப்துல் வாஹித் கான், உஸ்தாத் அப்துல் காரிம் கான், உஸ்தாத் சக்கூர் கான்.
ஓகேவா? காரிம் கான், வாஹித் கான் அப்படிங்கிற மாதிரி வருது. 2 காரிம் கான் வந்திருக்காங்க. அப்துல் காரிம் கான், உஸ்தாத் ரெண்டுமே ஒண்ணுதானா? இது ரெண்டும் ஒண்ணுதான் பாருங்க. ஓகே, ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ வாஹித் கான், காரிம் கான், ஷாக்கூர் கான். ஓகேவா? இவங்கெல்லாம் கிரணா கரனாவோட மத்த எக்ஸ்பர்ட்ஸ். அப்புறம் ஆக்ரா கரனாவோடது பாத்தீங்கன்னா ஹஜி சுஜன் கான், ஃபயஸ் கான், மால்கா ஜான், சுமதி முட்டாட்கார், சுப்ரா குஹா அப்படிங்கிறவங்க எல்லாம் ஆக்ரா கரனாவை சேர்ந்தவங்க. அப்புறம் குவாலியர் கரனா தான் ஓல்டஸ்ட்னு பார்த்தோம். உஸ்தாத் நாதன் பிர்பக்ஷ் நத்து கான். ஓகே, உஸ்தாத் நாத்து கான். அப்புறம் ஹசு கான், ஹட்டு கான். ஓகே, ஹசு கான், ஹட்டு கான், நாத்து கான், நாத்தன் பீர்பக்ஷ் அப்படிலாம் இருக்கு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா பனாரஸ் கரனா வந்துட்டு கந்தே மகாராஜ், அனோக் கேலால் மகாராஜ், சம்தா பிரசாத், கிஷேன் மகாராஜ்னு வருது இந்த பனாரஸ் கரனாக்கள். ஸோ பனாரஸ் கரனா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மகாராஜா அப்படிங்கிற மாதிரி வருது அதோடது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, உஸ்தாத் ஹாசு கான். இப்ப மேல வந்துட்டு பீம்சென் ஜோஷி வச்சு கேட்டிருந்தாங்க, இங்க ஹாசு கான் வச்சு கேட்டிருக்காங்க. அவர் என்ன கரனான்னு கேட்டிருக்காங்க. ஹாசு கான், இன்னொன்னு என்ன பார்த்தோம் இங்க, என்ன ஹாசு கான், நாத்து கான், நாதன் பிர்பக்ஷ், தென் ஹட்டு கான். இவங்கெல்லாம் என்ன குவாலியர் கரனா. அதே அந்த குவாலியர் கரனா உள்ளதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இதுல பாருங்க ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்னு எக்ஸ்ட்ரா வந்துட்டே இருக்கு பாருங்க. இதோட சிங்கர்ஸ் பாருங்க, விஷ்ணு திகம்பர் பாலுஷ்கர், நிசார் ஹுசைன் கான், உலாஸ் கசால்கார். எல்லார் பேரும் நோட் பண்ணியே ஆகணும். நீங்க தனியா நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலும் தனித்தனியா கிடைக்கும் ஒவ்வொரு பேரும். இந்த பினாக்கல்ல ஓவராலா கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா கண்டிப்பா எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ரிப்பீட்டடா வர கொஸ்டினாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கரனாவோட ஃபவுண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் கரனாவோட ஃபவுண்டர்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு தனியா கொண்டு வரேன். ஓவரால என்னென்ன கரனா இருக்கோ அதெல்லாம் தனித்தனியா கொண்டு வரேன். பட் இருந்தாலும் நம்ம இங்க காயல் படிக்கிறதுனால அது கீழே இருக்கக்கூடிய இந்த கரனா, ஆக்ரா கரனாக்கெல்லாம் பாருங்க, ஹசி சூஜன் கான் தான் ஆக்ரா கரனாவோட ஃபவுண்டர். கிரணா கரனோடது வந்துட்டு காரிம் கான், அப்துல் காரிம் கான் தான் கிரணா கரனோட ஃபவுண்டர். அப்புறம் ராம்பூர் கரனான் இருக்கு, அது வந்து இனாயத் ஹுசைன் கான் அப்படிங்கிற ஒருத்தர் ராம்பூர் கரனாவோட ஃபவுண்டர். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஷரீன் சர்மா அப்படிங்கிறவர் சரோத் பிளேயர். இவரு காயல் மியூசிக் வாசிக்கிற ஆக்ரா கரனாவை சேர்ந்தவர். யாரு? சரீன் சர்மா. ஓகே, நோட் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஆக்ரா கரனால ஒருத்தர் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்காரு. இவரை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இவரை சரோத் மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இளையராஜாவை எப்படி சொல்றோம், மாஸ்ட்ரோ புயல் அப்படின்னு சொல்றோம்ல, மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி சரீன் சர்மா வந்து சரோத் மாஸ்ட்ரோ அப்படின்னு சொல்றாங்க. அவரும் காயல் மியூசிக்கை சேர்ந்தவர் தான். இவருக்கு நிறைய அவார்ட் கொடுத்துருக்காங்க. சங்கீத் நாடக் அகாடமி அவார்டு, அப்புறம் மகாராஷ்டிரா கௌரவ் புரஸ்கார், தாதா சாஹேப் பால்கே அவார்டு, இது எல்லாமே இவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சரீன் சர்மா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்ரா கரனாவை சேர்ந்தவர். பீம்சென் ஜோஷி எவ்வளவு முக்கியம் பார்த்தோமோ அதே மாதிரி இவரும் சரீன் சர்மாவும் முக்கியம். அப்புறம் குவாலியர் கரனாவோட இது வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தோம்ல, அவங்களோட ஃபவுண்டர் இது வந்துட்டு நாதன் பீர்பக்ஷ் தான் ஃபவுண்டரா. குவாலியர் கரனாவோட ஃபவுண்டர் நாதன் பீர்பக்ஷ். ஆக்ரா கரனா ஹசி சூஜன் கான், இப்பதானே மேல தானே பார்த்தோம், ஹசி சூஜன் கான்னு பார்த்தோம் ஆக்ரா கரனாக்கு. ரங்கீலா கரனாக்கு ஃபயஸ் கானா, ஜெய்ப்பூர் கரனாக்கு அல்லாடியா கான். ஓகே, இப்ப நான் கொடுத்துருக்கிற டீட்டெயிலையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இது போக தனியா இந்த மியூசிக்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கரனாஸ்க்கு தனியா உங்களுக்கு கொண்டு வரேன். ஓகே, இங்க என்ன கொஸ்டின் வேற கொடுத்துருக்காங்க. இண்டோர் கரனா இஸ் ஒன் ஆஃப் த, ஓகே, இண்டோர் கரனா வச்சு கேட்டிருக்காங்க. இது யாரு ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க? ஸோ நீங்க கரனால இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் படிக்கலாட்டியும் சரி, அதை ஃபவுண்ட் பண்ணவங்க யாருன்னா அதாவது படிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கே நான் உங்களுக்கு ஒரு 5-6 கரனாக்குள்ள சொல்லியிருப்பேன். குவாலியர், ஆக்ரா, ரங்கீலா, அப்புறம் மேல கூட பார்த்தோம் கிரண கரனா. இது எல்லாத்துக்குமே ஃபவுண்டர் படிச்சு வச்சுக்கோங்க. கிளியர்? ஓகே, ஸோ இங்க எந்த கொஸ்டின் என்னது, உஸ்தாத் ஆமித் கான் வந்துட்டு எந்த கரனா சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டோர் கரனாவை சேர்ந்தவங்க, அதை ஃபவுண்ட் பண்ணவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு இண்டோர் கரனாவை ஃபவுண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து ஓகே, த்ரூபத் வச்சு இது நம்ம நேத்தே பார்த்தோம். ஆஷிஷ் சங்கீர்த்தியான்ங்கிறவங்க வந்து த்ரூபத் மியூசிக் ரிலேட்டடு. காயல் வந்துட்டு ஹிந்துஸ்தானில ஒரு ஸ்டைல். த்ரூபதுக்கு அடுத்து முக்கியமா இருக்கக்கூடிய ஸ்டைல் வந்துட்டு இந்த காயல் தான் இருக்கும். ஓகே, வேற who among the following Kayal singers of 19th century was given the title of Tandras by Bahadur Shah Jafar, the last Mughal emperor of India? இந்தியாவோட கடைசி முகல் எம்பரரான பகதூர் ஷா
ஜஃபர் அவரோட அவரால டாண்ட்ரஸ் அப்படிங்கிற டைட்டில இந்த 4 பேர்ல யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மீர் குதுப் பக்ஷ் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன மியூசிக் என்ன சிங்கர்னு பாத்தீங்கன்னா காயல் மியூசிக் சிங்கர் தான். ஓகேவா? மீர் பக்ஷ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹி வாஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் கவல் பச்சோன்கா டெல்லி கரணம் சேர்ந்தவரா இவர். ஓகே, இவரோட டாம்ப் வந்துட்டு இப்போ ஹைதராபாத்ல இருக்குது. காமஸ் ஷா தர்கா அப்படின்னு சொல்றாங்க இவரோட டாம்ப். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? உஸ்தாட் படே. ஓகே, இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதான் நான் என்னோட நிறைய மாத்தி வந்துட்டே இருக்குன்னு பார்த்தேன். அந்த ஆப்ஷனை எக்ஸ்பிளைன் பண்றதுனால இங்க உங்களுக்கு இவ்வளவு இருக்கு. இப்பதான் பார்த்தோம், ஆமீர் கான் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இண்டோர் கரணாவை சேர்ந்தவங்க. அப்புறம் சதரங் அப்படின்னு பார்த்தோம்ல, சதரங் நான் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். சதரங் அப்படிங்கிறது காயல் கரணாவை சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு காம்போசிஷன் மியூசிக். அதை யாரு இது பண்ணிருப்பாங்க? நியாமத் கான் அப்படிங்கிறவர் தான் பண்ணிருப்பார்ல. ஓகே, தென் அடுத்து பார்க்கலாம். ஓல்டஸ்ட் அமாங் காயல் கயாக்கி ஸ்டைல். காயல் இதுல வந்துட்டு காயல் மியூசிக்ல ஓல்டஸ்ட் எது? குவாலியர். அப்போ ஓல்டஸ்ட் காயல் மியூசிக்ல ஓல்டஸ்ட் கரணா வந்துட்டு இந்த குவாலியர் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். கிளியர், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் குவாலியர் கரணாவை யார் ஃபவுண்ட் பண்ணது? நாதர் பீர்பக்ஷும் உஸ்தாத் நாத்து கானும் சேர்ந்து, இவங்க 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாத்து கான் அண்ட் நாதன் பீர்பக்ஷ். அப்புறம் வேற ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க எல்லாமே மேபி இந்த குவாலியர் கர்னாவை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டாக்டர் மீதா பண்டிட், உஸ்தாட் படே இனாயத் ஹுசைன் கான், கிசான் ராவ் சங்கர் பண்டிட், நாராயண் ராவ் போடாஸ் அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லார் பேரும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆக்ராகர் மறுபடி இந்த இருக்கக்கூடிய பாருங்களேன், ஆக்ராகரனோட ஃபவுண்டர். நீங்க இந்த பினாக்கல் புக் படிச்சீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லார் பேரும் ஞாபகம் வந்துடும். மறுபடி ரிப்பீட்டடா வருது பாருங்க. ஆக்ராகரனா வந்துட்டு இப்பவே நானே ஒரு 4 தடவை சொல்லிட்டேன். ஹசி சுஜன் கான். ஓகேவா? குவாலியர் கரணா நாதன் பீர்பக்ஷ். ஓகே, இதுல புது ஒரு கரணா இருக்கு, அட்ரோலி அப்படின்னு ஒரு கரணா இருக்கு. கிரணகரணா வந்துட்டு வாகித் கான். ஓகே, சோ அடுத்து வேற கொஸ்டின். பீம்சென் ஜோஷி வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. பீம்சென் ஜோஷி இவர் காயல் மியூசிக் சிங்கர். ஓகே, இவருக்கு நேஷனல் பிலிம் அவார்டு ஃபார் பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கர் ஃபார் ரெண்டிஷன் இன் விச். ஓகே, ஹிந்தி மூவில இவர் ஹிந்தி மூவில ஒரு மியூசிக் போட்டதுனால, ஒரு பிளேபேக் சிங்கர் பாட்டு பாடினதுனால இவருக்கு நேஷனல் பிலிம் அவார்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான், இவருக்கு வேற என்னென்ன அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. இவர் காயல் மியூசிக்கை சேர்ந்தவர்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சங்கீத் நாடக் அகாடமி 1976, நேஷனல் பிலிம் அவார்டு வந்துட்டு 1985, ஒரு பிளேபேக் சிங்கருக்கு ஆன அவார்டு. ஓகேவா? நேஷனல் பிலிம் அவார்டு ஃபார் பிளேபேக் சிங்கர். அப்புறம் 1986ல ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் டிஸ்க் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தென் ஆதித்யா விக்ரம் பிர்லா கலாஷிகர் புரஸ்கார் அவார்டு, அப்புறம் மகாராஷ்டிரா பூஷன் அவார்டு, சுவாதி சங்கீதா புரஸ்கரம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கேரளா கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தென் கர்நாடகா ரத்னா அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. பாரத் ரத்னா, இதுதான் ரொம்ப முக்கியம். பாரத் ரத்னா அவார்டு பீம்சென் ஜோஷிக்கு கிடைச்சிருக்கு. எப்பவும் 2009ல. இவர் எந்த மியூசிக்கை சேர்ந்தவர்? காயல் மியூசிக்கை சேர்ந்தவர். அண்ட் இந்த அன்காகி அந்த மூவி பேர், சரியா? அன்காகி அப்படிங்கிறது அந்த ஹிந்தி மூவி பேர். ஓகேவா? அந்த மூவி பேர் கேட்டிருக்காங்க. கிளியர்? ஸோ இப்போ இந்த பீம்சென் ஜோஷி ரொம்ப ரொம்ப முக்கியம், காயல் கர்னாவை சேர்ந்தவர். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அல்லா ஜிலை பாய், a singer from Rajasthan, is famous for which of the following? ஃபோக் சாங்ஸ் பாடுறதுல அவர் ஃபேமஸ் ஆனவராம். அண்ட் இவர் வந்துட்டு மாந்த், தும்ரி, காயல், தாத்ரா அப்படிங்கிற 4 வகையான மியூசிக்கை பாடுறதுல வல்லவராம். ஓகேவா? இவருக்கும் பத்மஸ்ரீ சங்கீத் நாடக் அகாடமி அவார்ட்லாம் கிடைச்சிருக்கு. ஓகே, இவரை வச்சும் ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆனா அதுல தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகே, இந்த மேக்ஸிமம் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ இந்த மியூசிக் ரிலேட்டட்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம கட்டாயம் ஒரு கொஸ்டின் வரும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த மியூசிக் எக்ஸ்போனன்ட்ஸ், டான்ஸ் எக்ஸ்போனன்ட்ஸ், ஆர்ட் பர்சனாலிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஏதாவது ஷார்ட்கட் தேடி படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வேற வழியே இல்லை. இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வர்றதுனால ஏதாவது நம்ம பண்ணிதான் ஆகும். எம்டிஎஸ்ஆ இருக்கட்டும், சிஜிஎல்ஆ இருக்கட்டும், இந்த மியூசிக்ல இருந்து எவ்வளவு அதிகமான கொஸ்டின்ஸ் வருது பாத்தீங்களா? அடுத்து பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மல்லிகார்ஜுன் மான்சூர் வந்துட்டு ஒரு இந்தியன் கிளாசிக்கல் சிங்கர் ஃப்ரம் கர்நாடகா. இவரு காயல் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் பாடுறதுல வல்லவர். அண்ட் இவரோட கரணா எதுன்னு கேட்டிருக்காங்க? ஜெய்ப்பூர் கரணாவா, ஜெய்ப்பூர் அட்ரோலி கரணாவா.
ஓகே. ஸோ ஜெய்ப்பூர் கரனாவை ஃபார்ம் பண்ணது அல்லாடியா கான். ஓகே. அண்ட் இவருக்கான அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ 1970, பத்மபூஷன் 1976, பத்ம விபூஷன் 1992. ஓகே. இவருக்கு சங்கீத் நாடக் அகாடமி ஃபெல்லோஷிப்பும் கொடுத்துருக்காங்க. அது போக இவரோட புக்கு பேரு பாத்தீங்கன்னா மை ஜேர்னி இன் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஆட்டோபயோகிராஃபியும் எழுதியிருக்காரு. யாரு? இந்த மல்லிகார்ஜுன் மான்சூர். இவர் சவுத் இந்தியன்காரர், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் ஒரு லாஸ்ட் 2 கொஸ்டின், இன்னும் ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, பாத்துலாம். Who among the following was the founder of Banaras Gharana of Kayal Singing? காயல் சிங்கிங் கீழே வரக்கூடிய பனாரஸ் கரனாவை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. பண்டிட் கோபால் மிஸ்ரா. பண்டிட் கோபால் மிஸ்ரா. ஓகே. இவர் வந்துட்டு சாரங்கி பிளேயரா. ஓகே. இது வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட். சாரங்கிங்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட். என்ன விதமான மியூசிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா காயல் மியூசிக். கிளியர். அண்ட் பனாரஸ் கரனால வேற யாரெல்லாம் வருவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ராஜன் மிஸ்ரா, சஜன் மிஸ்ரா, கிரிஜா தேவி அண்ட் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. 3 பேரோட முடிச்சுட்டாங்க. பாத்துக்கோங்க. டெல்லி கரனா மம்மன் கான் அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டர். அப்புறம் பேந்தி பசார் கரனான் இருக்கு, அது சஜ்ஜு கானா. ராம்பூர் ஷஹாஸ்வன் கரனான் இருக்கு, அது ஹுசைன் கானா. ஸோ இப்போ எவ்வளவு கரனாஸ் வருது பாருங்க. ஒரு 10 நம்மளே எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 கரனாஸ் இருக்கு. அதுலயே இந்த இதெல்லாம் புதுசு. ராம்பூர் ஷஹான், அப்புறம் பேந்தி பசார்லாம். பேந்தி பசார் இதுல படிச்சோம்ல, இங்க இருக்கு பாருங்க. பேந்தி பசார் காயல்ல இருக்கு. அப்ப அது தெரிஞ்சுக்கோங்க. பேந்தி பசார் அப்படிங்கிறது சஜ்ஜு கானா. ஓகே. சஜ்ஜு கானா அப்படிங்கிறது. அடுத்து ஒரே ஒரு கொஸ்டின். சோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, உஸ்தாத் ஹாசு கான், உஸ்தாத் ஹாடு கான், உஸ்தாத் நாத்து கான்லாம் என்ன கரனா கீழே வருவாங்கன்னு பாத்திருக்கோம். இது அடிக்கடி பார்த்துட்டோம். குவாலியர் கரனா. குவாலியர் வந்துட்டு காயல் மியூசிக்ல ஓல்டஸ்ட் கரனா. காயல்ல ஓல்டஸ்ட் இந்த குவாலியர் தானே. ஓகேவா? சோ இது ரொம்ப முக்கியம். இதுல இருக்கிறது ஹசு கான், கட்டு கான், நாத்து கான். இது ரிலேட்டடா கிட்டத்தட்ட 3 கொஸ்டின்ஸ் நம்மளே பார்த்துட்டோம். கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம ஒரு காயல் ஒரு மியூசிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு டீடைல் இருக்கு. இதுலயுமே நான் இன்னும் எத்தனை பேர் வந்துட்டு டீடைல்டா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பேரே கொடுக்கல. ஜஸ்ட் கொஸ்டினை தான் பார்த்துருக்கோம். அதுலயே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கிடைச்சிருக்கும்ல. ஓகே. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் வந்துட்டு தனியா அதுக்கான பிடிஎஃப்லாம் எடிட் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்க பாக்குறேன். மேக்ஸிமம் எவ்வளவு பேர் கவர் பண்ண முடியுமோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இங்க டிஸ்பிளே பண்ணிட்டதே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க நோட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட். நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனா என்னால எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் டைம் ஆகுது. ஓகேவா? முடிஞ்சா கொடுக்க பாக்குறேன். ஓகேவா? ஓகே. இன்னைக்கான அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா பார்த்துலாம். C6 எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு ப்ளூ எக்கனாமில ஒரு முன்னோடின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் லார்ஜ் ஸ்கேல் மெக்கனைஸ்டு டிராபிக்கல் சீவீட் ஃபார்ம். சீவீட் ஃபார்ம்னா அந்த கடல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய உயிரினங்களை வளர்க்கறது, புழுக்கள் இதெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்தோனேஷியால முதல் டைம் லார்ஜ் மெக்கானிக்கலா டிராபிக்கல் சீவீட் ஃபார்ம் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க, லான்ச் பண்ணிருக்காங்க. இது ப்ளூ எக்கனாமி. ப்ளூனா ப்ளூ ரெவல்யூஷன், இந்த ஃபிஷ் இது ரிலேட்டடா, கடல் ரிலேட்டடா வரும். ஸோ அதுல வந்து இவங்க தான் முன்னோடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த கம்பெனி பேருன்னு நினைக்கிறேன், C6 எனர்ஜிங்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவே ஸ்டீல் ஃபிளாக் ரோடு வந்துட்டு NH66ல வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இது மும்பையையும் கோவாவையும் கனெக்ட் பண்ணுது. இதை இனாகிரேட் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் ஹைவே ஸ்டீல் ஃபிளாக் ரோடு செக்ஷன் NH66ல போடப்பட்டிருக்கு. அப்புறம் உலகத்திலே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு சக்சஸ்ஃபுல்லி ஸ்டெர்லைஸ் அண்ட் வேக்சினேட் இட்ஸ் என்டையர் ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன். ஓகேவா? தெருநாய்கள் இந்த மாதிரி நாய்கள்லாம் இருக்குல்ல, நாய்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட் பண்ண கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பூட்டான். ஓகேவா? இது வந்து அனிமல் வெல்ஃபேரா இருக்கட்டும், பப்ளிக் ஹெல்த்தா இருக்கட்டும், ரொம்ப முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன்னு கருதப்படுது. ஏன்னா நாய்கள்னால நிறைய நோய்கள் பரப்பப்படுது ஈஸியா. ஸோ அதை தடுக்கும் வகையில எல்லா நாய்களுக்கும் ஸ்டெர்லைஸ் பண்ணி வேக்சினேட்டும் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டாடா பிளே ஃபைபர் வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஃபை 6 ரெடி பிராட்பேண்ட் நெட்வொர்க்கை லான்ச் பண்றாங்க. யாரு கூட சேர்ந்துன்னு பாத்தீங்கன்னா நோக்கியா. அப்போ நோக்கியாவும் டாட்டாவும் சேர்ந்து, இப்போ நீங்க இந்த டாடா கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கனாலே எந்த இதெல்லாம் டவுன்ல போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட பிஎஸ்என்எல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சாங்க. இதுக்கு முன்னாடி என்ன டாடா வந்துட்டு வேற யார் கூட, நோக்கியா கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ ரீசெண்டா பிஎஸ்என்எல் முன்னாடியே வந்து இந்த வைஃபை ஃபைபர் நெட்வொர்க்னு சொல்லுவோம்ல, பிராட்பேண்ட்னு சொல்லிட்டு, அதுக்கான பார்ட்னர்ஷிப் நோக்கியா கூட வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த 5G இது வந்துட்டு பிஎஸ்என்எல் கூட வச்சிருக்காங்க. ஸோ அப்போ எதெல்லாம் டவுனா போயிட்டு இருக்கோ அதெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க டாடா கம்பெனிஸ். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜியோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கல்ல ரீசார்ஜ் இதெல்லாம்.
ஸோ அதனால இப்போ பிஎஸ்என்எல் வந்து டவுன்ல போயிட்டு இருந்தது. இப்போ கரண்டா பிஎஸ்என்எல் வந்து அதோட மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, பிஎஸ்என்எல் வந்துட்டு கொஞ்சம் கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். அப்படிதானே, பாரத் சந்தார் நிகம் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்ல. ஓகே, தெரிஞ்சுக்கோங்க. கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் வேல்ஸ் ஃபர்ஸ்ட் ship to ship liquefied natural gas transfer to reduce shipping cost and cut emissions significantly. liquefied natural gas வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. ஷிப்பிங் காஸ்ட் இது ரெடியூஸ் பண்ணுமா? ஓகே, ஒரு ஷிப்ல இருந்து இன்னொரு ஷிப்புக்கு டைரக்டா இந்த லிக்யூஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. இதனால ஷிப்பிங் காஸ்டும் ரெடியூஸ் ஆகும், அதே மாதிரி எமிஷனும் கட் ஆகுதான். இது யார் பண்ணிருக்காங்க, யார் இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், இவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் ரிப்போர்ட் அண்ட் மீட்டிங் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல் வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சரி. அடுத்து இன்னைக்கு வந்துட்டு ஸ்கீம் வேண்டாம், நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்ல சிம்பிளா மட்டும் பார்த்தலாம். ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா சிஇஓ ஆஃப் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் சிஇஓ யாருன்னு பாத்தீங்கன்னா ரகுராம் ஐயர். அப்புறம் பாராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவேந்திர ஜஜாரியா. அப்போ பிடி உஷா வந்துட்டு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனோட பிரசிடென்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்டும் அவங்க தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இப்போ ரீசெண்டா இந்த லாஸ்ட் இயர் வந்த அவார்ட்ஸ் பாத்தீங்கன்னா மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா அவார்டு வந்துட்டு சிராக் செட்டி அண்ட் சாத்விக் ரங்கிரெட்டி அப்படின்னு வரும். சிராக் செட்டி ரங்கிரெட்டி அப்படின்னு படிச்சுக்கோங்க. சிராக் செட்டி ரங்கிரெட்டி அப்படின்னு படிச்சுக்கோங்க, ஞாபகம் இருக்கும். இவங்க வந்து பேட்மிண்டன் பேர். ஓகேவா? அப்புறம் யூபிடி ஸ்போர்ட்ஸ் மென்ஸ் அத்லெட் ஆஃப் த இயர் வந்து யாருக்கு கிடைச்சிருக்கும்னா விராட் கோலிக்கு கிடைச்சிருக்கும், மென்ஸ் அத்லெட் ஆஃப் த இயர். அடுத்து பிசிசிஐ அவார்ட்ஸ் 2024ல பெஸ்ட் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸ்ல சுப்மன் கில்லும் தீப்தி சர்மாவையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2022-23க்கானது சுப்மன் கில், தீப்தி சர்மா. அப்புறம் CK நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்துட்டு ரவி சாஸ்திரி அப்படிங்கிற கிரிக்கெட்டர், எல்லாருக்கும் தெரியும், ஹெட் கோச்சா கூட இருந்திருப்பாரு, இவருக்கும் ஃபரோக் இன்ஜினியர் அப்படிங்கிறவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பிடி உஷா அவங்களுக்கு வந்துட்டு SJFI அதோட ஃபுல் ஃபார்ம் SJFI, அதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும்ல. ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவும் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது டெக்ஸ்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். SJFI வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, 2021ல எந்த பேரா அத்லெட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ரயில்வே கொஸ்டின், RRB கொஸ்டின். அது 2021ல யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவனி லேக்ரா அப்படிங்கிற ஒரு பேரா அத்லெட்டுக்கு, அவனி லேக்ரா அப்படிங்கிற ஒரு பேரா அத்லெட்டுக்கு கிடைச்சிருப்பாங்க. இவங்க வந்து ஷூட்டிங்ல. ஓகேவா? அண்ட் லைஃப் டைம் அவார்டு வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட லைஃப் டைம் அவார்டுக்கு வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிடி உஷா. ஓகே, லைஃப் டைம் அவார்டு பிடி உஷா. அப்புறம் DSJA, அது என்ன DSJAன்னு பார்த்தலாமா? DSJAவோட ஃபுல் ஃபார்ம் வந்துட்டு டெல்லி ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட். அப்போ இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. DSJA அப்படிங்கிறது டெல்லி ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன். ஓகே, இவங்க எல்லாம் சேர்ந்து லைஃப் டைம் அவார்டா பிடி உஷா அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இப்போ ரீசெண்டா கரண்டா வந்துட்டு இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்குல்ல, 2 பேர் வந்துட்டு இது வரைக்கும் பிரான்ஸ் வின் பண்ணிருக்காங்க. மனுபாக்கர் அப்படிங்கிறவங்க 2 டைமும், அண்ட் சரோப்ஜித் சிங் வந்துட்டு ஒரு தடவை. ஓகே, அப்புறம் அது போக ஸ்வப்னில் குஷாலே, இவங்களும் 3 பேருமே பாருங்களேன், இவங்க 3 பேருமே ஷூட்டிங் தான். ஷூட்டிங்ல 3 பிரான்ஸ் மெடல் வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் மனுபாக்கர் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் இதுல வந்துட்டு ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்ல இண்டிவிஜுவலா வந்துட்டு பிரான்ஸ் வின் பண்ணிருப்பாங்க. அடுத்து மனுபாக்கரும் சரோப்ஜித் சிங்கும் கம்பைண்டா மிக்ஸ்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? மிக்ஸ்டு ஈவெண்ட்ல வந்துட்டு உமன்ஸ் அதுதான் இதேதான் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தான், அதே 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் தான். பட் மிக்ஸ்டு ஈவெண்ட், மிக்ஸ்டா நடக்கும், இண்டிவிஜுவலா நடக்கும். அப்புறம் உமன்ஸ் 2 உமனுக்கு தனியா நடக்கும், 2 மென்னுக்கு தனியா நடக்கும், அப்படியும் இருக்கும். ஓகேவா? மிக்ஸ்டு ஏர் பிஸ்டல் இதுல வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் பிரான்ஸ் மெடல் கிடைச்சிருக்கும். அது போக ஸ்வப்னில் குஷாலே அப்படிங்கிறவருக்கு வந்துட்டு
50 மீட்டர் ஏர் ரைஃபிள். 50 மீட்டர் ரைஃபிள்ல ஓகேவா, ரைஃபிள்ல அதுல வந்து மொத்தம் 3 பொசிஷன்ல படுத்துட்டு நின்னுட்டு அப்புறம் கையில வச்சுட்டு கழுத்துல வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு 3 பொசிஷன் வரும். அந்த 3 பொசிஷன் அதுல வின் பண்ற அதுல வந்துட்டு இவருக்கு பிரான்ஸ் மெடல் கிடைச்சிருக்கு. ஓகேவா, 50 மீட்டர் ஏர் ரைஃபிள். நீங்க சப்போஸ் ஒலிம்பிக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக வினேஷ் போகத்தோட இதுவும் இப்போ பேத்து தானே ரீசெண்டா வந்துச்சு. அது கண்டிப்பா எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனா அவங்க எப்படி தாங்கிப்பாங்க அப்படிங்கிறது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. சரியா, இல்ல எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். இதே மாதிரிதான் நம்மளோட எக்ஸாமும் இல்ல, நம்ம பக்கத்துல வந்து 1 மார்க் 2 மார்க்ல போனாலும் நமக்கு அந்த அளவுக்கு வருத்தம் இருக்கும். பட் இவங்களுக்கு ஒலிம்பிக்கோட கோல்டு கை விட்டு போகுதுன்னா அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒலிம்பிக்ஸ். இது கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. நான் மேபி இந்த இதுல இல்லாட்டியும் அடுத்து எம்டிஎஸ்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அண்ட் இதுல பிளாக் பீரர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் வருவாங்கல்ல. ஓகேவா, பிளாக் பீரரா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த தடவை யாரு ஓப்பனிங் செரிமனில வந்துட்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சந்தா சரத் கமலும் பிவி சிந்துவும். இவங்க பேட்மிண்டன், இவங்க வந்துட்டு இவர் ஒரு மேல் டேபிள் டென்னிஸ் பிளேயர். ஓகே, அடுத்து அபினவ் பிந்த்ரா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவர் ஷூட்டர். ஓகே, இவரு டார்ச் பியரரா இருந்திருக்காரு. இந்த வருஷம் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ல டார்ச் பியரரா இவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் ககன் நரங் அப்படிங்கிறவங்க இந்தியாவோட செஃப் டி மிஷனுக்கு இவர் போயிருக்காரு. ஓகே, இந்தியா செஃப் டே மிஷன். அப்புறம் அதானி குரூப் தான் வந்துட்டு பிரின்சிபல் ஸ்பான்சர் ஆஃப் இந்தியன் டீம். ஓகே, பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்தியன் டீமுக்கு அதானி குரூப் தான் பிரின்சிபல் ஸ்பான்சர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இப்போ கரண்டா இருக்கக்கூடியது. அடுத்து இன்னைக்கு 2 பில் மட்டும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் பில் வந்துட்டு 2023 அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் வந்து 1898 போட்டிருக்காங்க. 1898 போட்ட ஆக்ட இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏத்தாப்புல அதை ரீப்ளேஸ் பண்ணி அதை வந்து அமெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா, போஸ்ட் ஆஃபீஸ் பில் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் 1898 அதை இப்போ 2023 அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து என்னன்னா இந்தியா போஸ்ட் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதை ரெகுலேட் பண்றதுக்காக தான். ஓகேவா, ஜஸ்ட் இது ஒரு இந்த ரெகுலேஷன் ஆக்ட் தான். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குல்ல, அதை ரெகுலேட் பண்றது. அப்புறம் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அமெண்ட்மெண்ட் பில்லு. அப்போ அதோட ஆக்ட் ஒரு இது முன்னாடி போட்டிருக்கணும்னா 2014 ஜிஎஸ்டி சென்ட்ரல் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு பார்த்துருப்பீங்க. இதுல சிஜிஎஸ்டி வந்துட்டு இந்த ஆக்ட் வந்து 2017 வந்திருக்கும். இதோட பில்ல தான் இப்போ 2023 அமெண்ட் பண்ணிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இன்ட்ரா ஸ்டேட்னா ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே, இன்டர் ஸ்டேட்னா 2 ஸ்டேட்டுக்கு இடையில, இன்ட்ரா ஸ்டேட்னா அந்த நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ், அதுதான் இன்ட்ரா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இன்ட்ரா ஸ்டேட் வரி ப்ரொவைட் பண்றதுக்காக அதுலயும் டாக்ஸ் போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துல இருந்து இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கு கூட மேபி டாக்ஸ் போறதா அறிவிச்சிருக்காங்க போல. அதுதான் இந்த பில்ல கொடுத்துருக்காங்க. மேபி வேணா இதை பத்தி நம்ம இங்க பாக்கலாம். பிஆர்எஸ்ல போய் பார்த்தலாமா? இங்க பாருங்க, ஆகஸ்ட் நம்ம இது வரைக்கும் பார்த்து மேக்சிமம் எல்லாமே இந்த ஆகஸ்ட் செஷன்ல தான் வந்துட்டு பாஸ் பண்ணிருக்காங்க. பாருங்க எவ்வளவு பில். அப்போ அவங்களோட ஒர்க்கே வந்துட்டு இந்த செஷன்லாம் போடுறாங்கன்னா அப்ப நம்ம சும்மாதான் பேசுறாங்க அப்படின்னு இல்லை, அவங்களும் பில்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா, இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு இதெல்லாம். ஸோ இங்க பாருங்க, இதுல என்ன ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். ஓகே, ஸோ அது ரிலேட்டடா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இன்னொன்னு பார்த்தேன் என்னன்னா பெட்டிங், கேசினோ, ஹார்ஸ் ரேசிங் இவங்களுக்குமே வந்துட்டு அந்த லயபிளா இருக்கும், அதாவது இந்த டாக்ஸ் போடுறதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை பத்தின டீட்டெயில் வந்து என்ன பார்த்துக்கோங்க. ஓகே, பட் ரொம்ப முக்கியம், அந்த ஆக்ட் எப்போ வந்தது 2017 சிஜிஎஸ்டி ஆக்ட் 2017 வந்தது. அதை இப்போ 2023 அமெண்ட் பண்ணி அதை ஆகஸ்ட் 11 அன்னைக்கு பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பில்லு ஆக்ட் எல்லாம் டேட்டும் கேட்கறாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது பாருங்க, இந்த பில் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டதும் ஆகஸ்ட் 11 தான், பாஸ் பண்ணதுமே அதே அன்னைக்கே ராஜேஷ் பாலையும் பாஸ் பண்ணிட்டாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பில்லும் பாருங்க, போஸ்ட் ஆஃபீஸ் பில்லுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. ஆகஸ்ட் 10 இன்ட்ரோடியூஸ் பண்ணி டிசம்பர்ல தான் அதை பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா, போஸ்ட் ஆஃபீஸ் பில் டேட் கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல டேட்ஸ் கேட்கறாங்க. நீங்க வந்து சிஹெச்எஸ்எல் கொஸ்டின்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா டேட் வச்சு கேட்கறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் பில் வந்து எப்போ வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது, எப்போ பாஸ் பண்ணப்பட்டதுங்கிறது கிளியர். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன். தேங்க்யூ, பை.